Hi friends, welcome to Delicious Feast. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காயை வச்சு பூசணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. பூசணிக்காயை வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ண போறோங்க. தேவையான பொருட்கள் பூசணிக்காய் பரங்கிக்காய் அப்படின்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை 100 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 நம்பர் எடுத்தாச்சுங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டுங்க. வரமிளகாய் ஒரு 5 நம்பர், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு. இதை வச்சு பூசணிக்காய் கிரேவி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க எப்படி பூசணி கிரேவி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வச்சுங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம இந்த மாதிரி கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. அதே பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் 3 நம்பர் இதில் சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாங்க. இது கூடயே நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுறலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் 2 வரமிளகாவும் அது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடயே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் வேக விடலாங்க. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா காயில் உப்பு ஏறும். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெலாம் சேர்த்துக்கலாங்க. இது வேகிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் திருவலையும் வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. கிரேவி திக்னஸுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, பூசணிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலாப்பில் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பூசணிக்காயை வறுவலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரேவியாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.